போன்ஜூர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களாங்க? நாங்க இங்க எல்லாரும் சுகமா இருக்கிறோம். அதே போல நீங்களும் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் சமையல் செய்ய போறதில்ல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. தேஜா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னாக்கா வந்து நான் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து வக்காஸ்க்கு வந்திருந்தாங்க. ஒரு 2 வாரம் வந்திருந்தாங்க வக்காஸ்க்கு. அப்போ வந்து எல்லாம் சின்ன பிள்ளைங்க. கடைசி பிள்ளை வந்து 2 வயசு. அவங்கள விட்டுட்டுலாம் நம்மளால இருக்க முடியாது. அதனால வந்து நான் அவங்கள கவனிக்கணுன்றதுக்காக நான் வந்து எதுவுமே என்னால் செய்ய முடியாத போயிடுச்சு. அதுக்காக வந்து கோச்சிக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் சமையல் போடல. ஏன்னாக்கா வந்து நான் வந்து ஒருத்தவங்களை ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அவங்க வந்து என்னை கடைக்கு வந்து நிறைய தடவை வாங்க வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே இதை பற்றி நான் அப்புறம்லாம் நான் பேசுகிறேன். இப்போ வந்து அந்த மதம் வந்து அவங்கள வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமெல்லாம் வந்து நான் அவங்கள பற்றி நான் பேசுகிறேன். ஓகேங்களாங்க, வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். வாங்க. போன்ஜூர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ நான் இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் அர்பாஜோ அப்படின்ற ஒரு இடத்துல நான் வந்து என்னோடய க்ரியேஷனெல்லாம் வச்சு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், ஒரு எக்ஸ்போ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அங்கேருந்து தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் உங்ககிட்ட வந்து நான் என்னென்ன க்ரியேஷன் பண்ணியிருக்கேன், என்னோடய ஸ்டாண்டில் வந்து என்னென்னலாம் வச்சுருக்கேன், எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஐட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து குட்டியாக ஒரு பொஷேத் லவம் வந்து இது வந்து லாவெண்டர் பேக்கெட். இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ப்ளவுஸ்லலாம் வைப்போம்ல, அதுதான். அந்த டெக்கரேஷனை வந்து நான் இதில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம வந்து நிறைய ஃபேப்ரிகேஷன் வந்து சாரியில், காட்டன் கிளாத்தில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது இதிலேருந்து வர ரெஸ்ட் ஆஃப் த டிஷ்யூ வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நம்ம காரில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து ரூம்லலாம் யூஸ் பண்ணலாம், அர்மாரில் வைக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு குட்டியாக ஒரு கீ செயின் மாதிரி நல்லாயிருக்கா? சும்மா இப்படி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக வந்து நம்ம மொனியெலாம் வச்சுக்கிறதுக்கு, சில்லறை காசு வச்சுக்கிறதுக்காக இது இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது. இதிலலாம் வந்து கொஞ்சம் கிளிங்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது பிடிக்கிறவங்க வச்சுக்கலாம், பிடிக்காதவங்க கட்டிக்கலாம். அடுத்தது நம்மளோட பாட்டிகள்லாம் வச்சுருக்க சுருக்கு பை இருக்கா? இதுலேயும் லாவெண்டர் தான் இருக்குது. இதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். எனக்கு லாவெண்டர் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் இது உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா வச்சுக்கலாம், இல்லைனா சுருக்கு பையை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஜுவல்லரிலாம் போட்டு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, கையில் ஒரு பேக் இதுதான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு தோலில் வந்து ஹேண்டில் மாதிரி வச்சு நம்ம இப்படியும் எடுத்துகிட்டு போகலாம், இப்படியும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை இப்படியும் மாட்டிக்கலாம். இப்படி மாட்டிட்டும் போகலாம். அந்த மாதிரி தான் வந்து ஒரு பேக் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2-3 கலர்ஸ் இருக்குது. நான் இப்போ ஜஸ்ட் வீடியோக்காக ஒன்று மட்டும் எடுத்து காட்டுறேன். இதில் வந்து ஒரு பர்ஸ் இருக்குது, குட்டியாக ஒரு பவுச்சும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வச்சுக்கலாம். பாபி சும்மா விளையாடுறதுக்கு குழந்தைங்களுக்கு. இது எல்லாமே வந்து ரெக்யூப் தான். திரும்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணுற ஃபேப்ரிக்ஸ் தான் வச்சுட்டு அதில் வந்து பார்பி ரெடி பண்ணுறோம். இது வந்து பார்பி வந்து நான் தனியாக வாங்கிட்டேன், பொம்மை தனியாக வாங்கிட்டேன். அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்மளே ரெடி பண்ணுறது தான். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ பின்னாடி நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த ஃப்ராக்கு, அப்புறம் பக்கத்தில் ஒரு பேக் தெரியுதா, அந்த பேகு, அப்புறம் வந்து இந்த பக்கம் இருக்கிற கீமோனோ, இது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நானே க்ரியேஷன் பண்ணுறேன். நம்மளோட ஃபேப்ரிக்ஸ் மட்டும் இந்தியாவிலேருந்து எடுக்கிறேன். நான் இங்கே வந்து டெய்லரிங் மிஷின் வச்சுட்டு நானே ஃபேப்ரிகேஷன் பண்ணுறேன். இன்கேஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து யாராவது பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுன்னாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து சாரியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், இல்லை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், இல்லை வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் தைக்கணும், எதுவாக இருந்தாலும் மறக்காமல் ஜாஷ் குச்சூர் காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.
பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஒரு அசோசியேஷன் வச்சுருக்குறாங்க. அவங்க வந்து நம்ம அந்த அசோசியேஷனுக்கு எப்படி போவாங்க, வெளியே போய் அவங்களுடைய பொருளுங்க அதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நிறையா செய்கிறாங்க அவங்க. நான் வந்து ஏற்கனவே அவங்களுடைய கடைக்கு வந்து நான் போய்க்கிறேன். என்னுடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்கு வந்து அவங்க ஜாக்கெட்டுங்க வந்து நான் ஒரு 3-4 ஜாக்கெட் அவங்ககிட்ட வந்து தைச்சேன். எனக்கு சாட்டிஸ்ஃபை. நான் வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு. நான் அந்த புடவை கட்டும்போது எனக்கு வந்து எங்கேயுமே வந்து அந்த இருக்கிறது அதெல்லாம் இல்லை. எனக்கு வந்து ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து நான் ஒரு புடவை கொடுத்துருந்தேன். அந்த புடவை வந்து மறாத நாள் வந்து அந்த கல்யாணத்தில் மறாத நாளுக்கு வந்து எனக்கு பிரான்ச்சுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ரோபு வேணும் மேடம், நீங்கள் வந்து எனக்கு வந்து அந்த புடவையை அவங்க கையில் கொடுத்துட்டு அந்த முந்தானியை வந்து எனக்கு வந்து நீங்கள் எதிர்க்க வைக்கணும். எனக்கா அதில் இருக்கிற அந்த ஜிகின்னுக்கிறதுலாம் வந்து எனக்கு எதிர்க்க வைக்கணும். நான் வந்து எந்த மாடலுமே தரேன். நான் சும்மா அவங்ககிட்ட வாயில தான் அப்படி எக்ஸ்பிளிகே பண்ணேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து அழகாக ஒரு ரோப் வந்து எனக்கு வேணும், எனக்கு வந்து செஞ்சு கொடுக்க முடியுமா, ஒரு டாப்ஸ் மாதிரி அது வந்து எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, நான் பார்த்து செய்கிறேங்க மேடம்னாங்க. என்ன மாடல் நான் சொன்னால், உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் வந்து அழகான தைக்கிறதுலாம் வந்து சூப்பராக செய்வீங்க, அப்போ நீங்களே ஒரு மாடல் எனக்கு வந்து செஞ்சு எனக்கு அந்த ரோபை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ரோபு தான் இது. வராங்க பாருங்க. இது வந்து நான் அவங்கள வந்து கேட்டிருந்தேன், இந்த முந்தானி வந்து எனக்கு இந்த மாதிரி அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை பாருங்க, இந்த மாதிரி வந்து இந்த முந்தானியில் அழகா அந்த கை இதெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப சூப்பர். எனக்கு வந்து இந்த ரோபா அவங்க தைச்சி கொடுக்கும்போது இது வந்து நம்ம மெலிசானோம்னாக்கா அந்த ஃபார்ம்லாம் அழகாக வரும். எனக்கு அந்த ஃபார்ம் வரல. பாருங்க அதெல்லாம் பார்க்கல. எனக்கு அவங்க வந்து சூப்பராக அழகாக தைச்சி கொடுத்தாங்க. இந்த பாருங்க, இந்த சைடில் வந்து இந்த முந்தானியோடைய இந்த பாருங்க, இந்த முந்தானியோடைய அந்த இதெல்லாம் வாங்கிப்பாங்க. அவ்வளோ இது வந்து எனக்கு அவங்க இந்த ரோபு வந்து அவங்க எனக்கு தைச்சி கொடுத்தா உடனே நான் வந்து அவங்கள போய் அவங்கள ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முச்சி கொடுத்துட்டு மெசேஜ் சொன்னேன். ஏன்னா நான் எதிர்பார்த்த மாதிரியே அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ரோப் தைச்சி கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து இப்படி தான் வேணும்னு கேட்டால் அதே போல் சூப்பராக தைச்சி கொடுத்துருந்தாங்க. இந்த பாருங்க இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து என்ன மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க கடையை போய் நீங்கள் வந்து விசிட்டே பண்ணுங்கள். அதை பாருங்கள், அவங்கக்கிட்ட வந்து நான் வாங்கின வளையல் வர நான் எல்லா வளையலையும் வந்து நான் மெலாஜி பண்ணி போட்டுக்கிறேன். அவங்க வந்து வளையல் விற்கிறாங்க, இந்த கம்முளுங்க, இப்போ வந்து புது புது மாடல் வந்து சுடிதார் துணியெல்லாம் வந்து காட்டினாங்க. புடவைங்க வந்து சூப்பரான புடவைங்கெல்லாம் வந்து அவங்க காட்டுறாங்க. அவங்க வந்து இப்போது டிக்டாக் ஒன்று வச்சுருக்குறாங்க. அதுலேயும் வந்து நான் வந்து பேர் எழுதுறேன், அதை போய் நீங்கள் வந்து பாருங்கள். அதில் வந்து அவங்க நிறையா அந்த புதுசாக வந்துக்கிற சுடிதாரு புடவைங்க இது எல்லாமே வந்து அவங்க போடுறாங்க. நீங்கள் வந்து பாருங்கள். அப்புறம் வந்து நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணணுன்னா நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அவங்களுடைய நம்பர் வந்து நான் உங்களுக்கு கீழே தரேன். அதுக்கப்புறம்லாம் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் அது என்ன வேலை அதெல்லாம் வந்து நீங்கள் அவங்கக்கிட்டே நீங்கள் பேசிக்கோங்க. ஓகேங்களாங்க? அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிக்கோங்க. அவங்க சூப்பரானவங்க, நல்லா பேசுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது அவங்கள. உங்களுக்கு நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்கிற பொருளும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் மறக்காமல் அவங்க அந்த விசிட்டே பண்ணுங்க அவங்கள. சரிங்க, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வந்து நான் வந்து ரொம்ப நாளாக நான் போடணும்னு இருந்தேன். எனக்கு அவங்கள கிட்ட போய் நான் போய் பார்த்து என்னால் போட முடியல. எனக்கு ஒக்காசியம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக நான் வந்து அவங்க கடையை போய் நான் ஃபில்மே பண்ணி நான் போடுறேன் உங்களுக்கு அடுத்த தடவை. சரிங்க, அவங்க பேர் வந்து மதாம் ரோக்கு. ஓகேங்களாங்க? நீங்கள் வந்து அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட் தான். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 ஸ்டேஷன் தான். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்கள் வந்து போய் பாருங்கள். அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா அவங்க வந்து உங்களுக்கு அட்ரெஸ்ஸு உங்களுக்கு எல்லாமே அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களாங்க? சரிங்க, இந்த வீடியோ போட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானும் வந்து உங்களுக்கு இந்த ரோப்பை போட்டு காட்டுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பாருங்கள். அவங்க வந்து ஜாக்கெட்டு ரோபு அவங்களே வர எக்ஸ்பிளிகே பண்ணாங்கல்ல உங்களுக்கு அதனால தான் நான் அவங்களே பேச விட்டு நான் செய்ய சொன்னேன். சரிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ போட்டதில். நீங்கள் எல்லாரும் வந்து அவங்கள போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகேங்களாங்க? சரிங்க, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.